அதே சமயத்தில் நிறைய அந்த சமயத்தில் வந்து முன்னணி நடிகர்கள் ஆண் நடிகர்கள்லாம் அவங்க படமெல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு இருந்தப்போ உங்கள் படம் மேலே வரும்போது அரசாங்க ரீதியாக கூட ஒரு சட்டங்கள்லாம் போடுறாங்க, புது புது சட்டங்கள், இந்த மாதிரி படம் சொல்லி டிவைட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி தான் பண்ணாங்க அந்த மாதிரி தான் இருக்குங்களா? ஆமாம், அது அந்த டைமில் ஏன்னா நானே வந்து அங்கே இருக்க பெரிய ஸ்டாரோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதில் எவ்வளோ கிளாமர் சீன்ஸ் இருக்குது நானே பார்த்துருக்கேன். ஆனால் என் படத்துக்கு பர்டிகுலராக சாஃப்ட் போர்ன் மூவிஸ்னு பேர் வச்சுட்டாங்க. ஏ படம், ஷக்கீலா படம், பிட்டு படம், இந்த ரேஞ்சுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து பர்டிகுலராக கேரளா வந்து கொஞ்சம் மேல் டாமினன்ட் பிளேஸ். அதனால் அவங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆம்பளைங்களுக்கு தான் இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ பொம்பளை பசங்க நல்லா படிப்பாங்க, இருந்தாலும் அவங்க தட்டி தான் வச்சுருப்பாங்க கேரளாவில். அப்போ அந்த இடத்துல வந்து வேறு ஒரு ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து இப்படி பேர் வாங்குதுன்னா அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஸோ அதனால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நடந்தது உண்மை தான். நீங்கள் எதாவது இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணேன்னு ஃபீல் பண்ணீங்களா? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய நீங்கள் வருகைக்கு அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏதாவது மாற்றங்கள் சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் எல்லா டைம்லேயும் இப்போது நான் வெளில வந்ததுக்கப்புறமா சொன்னாங்க இந்த மாதிரி படங்களே கிடையாது, சென்சார் கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு. இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் வந்து பெருசாக மாற்றிட்டேன் கீத்திட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எங்ககிட்ட கேட்க சொன்னா கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் படத்தில் ஒரு பாட்டு வந்துட்டு போகும், அதெல்லாத்தையுமே பீரியட் மூவின்னு சொல்லாங்க. ஏன் ஒரு குறிப்பிட்டதை மாத்திரம் பீரியட்? அதாவது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கமும் மற்றவங்களாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, நிர்ணயிக்கிறாங்க இல்லைங்களா? ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு வந்து என்ன தெரியுமா, அதான் சொன்னேன் மேல் டாமினன்ஸான ஊர் அது. அந்த ஊரில் போய் அதே மேல் டாமினன்ஸ் தான் அந்த ஊரில் தான் நம்ம படத்தை பார்த்தோம். அங்கே தான் எனக்கு முதல்ல பெரிய பேர் வாங்கி கொடுத்து அந்த ஊர் தான். ஆனால் வெளி உலகத்துக்கு மேல் டாமினன்ஸு அவன் தான் ரொம்ப படித்தவங்க அப்படி. ஸோ கொஞ்சம் நல்லா டீப்பாக யோசித்து பார்த்தோன்னா அந்த ஊரில் தான் நம்ம பெரிய ஆளாக இருக்கோம். இன்னொரு பிரித்து பார்த்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் நம்பர் 1 இருக்கணும். அது எதுவாக இருக்கட்டும். அதாங்க அதில் வந்து எல்லாருமே வருவாங்க. நான் தனியாக நிற்பேன். தனியானா எனக்குன்னு ஒரு உலகம், அந்த உலகத்தில் நான் தான் ஸ்டாருன்றது நிற்பேன். அதனாலயா இல்லை எதனால என்ன கூப்பிடலன்றது தெரியல. இது வரைக்குமே நான் ஒரு அவார்டு வாங்கினது கிடையாது. என்ன இந்த மாதிரி சினிமா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் எனக்கு இது வரைக்கும் என்ன யாரும் கூப்பிடல. டிவி சேனல்ஸ்க்கு இப்போ நிறைய டிவி சேனல்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் இங்கிலீஷ் சேனல்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களை போய் இன்டர்வியூ எடுக்கிறது. இப்போ சண்டே பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஹீரோஸும் வந்துட்டு இருக்கிற முன்னணி நடிகர் கூட இல்லாமல் சும்மா மூணாந்தரமான ஒரு நடிகைகளும் ஒரு அப்படின்னு இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க அவங்களாம் அட்லீஸ்ட் எப்படி அவங்களுடைய அப்ரோச் சொசைட்டி உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுது? படத்தை தவிர்த்து இப்போ படத்தை பார்க்குறாங்க, நல்லா பணம் பண்ண ஒரு கூட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற சொசைட்டி எப்படி உங்களை பார்த்துச்சு? நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க சொசைட்டி உங்களை பார்க்கணும்? நான் அதான் சொல்கிறேனே, எல்லாருக்குள்ளேயுமே நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இல்லையா? அந்த மாதிரி என்னை ஏன் வேணான்றானோ அவன் ரொம்ப ரசிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். அவங்களா அப்படி இப்படி திரும்பிக்கிறான்னா இவன் வந்து நம்மளை ரொம்ப நாள் நோட்டம் விட்ட வந்தான்றது எனக்கு தெரியும். அதனால அது இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப சோஷியலைஸ் பண்ணுறோம் கிடையாது. நான் எனக்கு என் வீடு நான் உண்டு, என் வேலை உண்டு, இப்படி இருந்துடுவேன். ஸோ அதனால் நான் அதிகமாக வெளியில் போகிறதோ இல்லை என்ன எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னு கேட்குறதோ இது எனக்கு ஐடியா இல்லை. அதான் இப்போது 2000 நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தீங்க. அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, எனக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கற்றுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகிப்போச்சு. அந்த சமயத்தில் என்னுடைய மூவிஸும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஆனது. அதை மட்டும் நான் சுத்தமாக சொல்லுங்கள் அந்த காலகட்டத்தில். இல்லை அது வந்து இப்போது அதை எப்படி நீட்டாக சொல்கிறாங்கன்னா, ஒரு கைடன்ஸ் இல்லை. சினிமாவில் வந்து இந்த மாதிரி படங்கள் செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கைடன்ஸ் இல்லை. அதனால தான் நான் தெரியாமல் இப்படி இந்த மாதிரி படங்களை செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ எல்லாருமே நல்ல படம் தான் பண்ணணுன்னா அப்போ இந்த மாதிரி படங்கள் யார் பண்ணுறது? ஸோ எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது. அது அவங்க அப்படி எழுதியிருந்தாங்களே தவிர
இதை கற்றுக்கிறது கண்டிப்பாக இன்னும் கூட நான் கற்றுக்கல. இன்னும் கூட என்னால் சினிமாத்தனமாலாம் இருக்க முடியாதுங்க. நானும் உங்களில் ஒருத்தி அப்படி தான் என்னால் பிஹேவ் பண்ண முடியாது. அந்த ஸ்டார் கேட்டகரி காமிக்கிறது, ஒரு ஸ்டார் வேல்யூ காட்டுறது, அது எனக்கு இன்ன வரைக்குமே நான் கற்றுக்கல. இப்போ வந்துட்டு இருக்கிற பெண்களுக்கும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்தியா முழுக்க உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் கைட் கூட பண்ணியிருக்கீங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெண்களுடைய நிலைமை எப்படி தான் இருக்குது? எப்பவும் போல தாங்க இருக்கு, ஒன்றுமே மாறலை. இன்னும் இப்போ வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இப்போ வர ஹீரோயின்ஸு ஆர்டிஸ்ட் எல்லாமே கூட ஷார்ட் டைம் வராங்க, they are minting money, they just walking out. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படி செட்டில்மெண்ட் எல்லாம் ஆகி ரொம்ப அழகாக பிளான் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து டைம்லாம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களெல்லாம் கரை சேர்க்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும். இப்போ அப்படிலாம் இல்லை. பேர் நீ படிச்சிருக்க, நீ வேலையை பாரு, நான் வந்து சினிமாவுக்கு வரேன், நான் சம்பாதிச்சு நான் செட்டில் ஆகிடணும். ரொம்ப தெளிவாக இருக்காங்க பொம்பளை பசங்கள்லாம் இன்றைக்கி. அதான் இப்போ நீங்கள் 2000 நீங்கள் பட்ட அது ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். இப்போ நிறையா சொல்லுங்க கற்றுக்கிட்டாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு பின்னாடியே அழைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது பேன் பண்ணணும், ஃபில்ம் எல்லாத்தையும் முடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு துணையாக நடந்தது. ஏன்னா விமென்ஸ் நீங்களும் ஒரு பெண், உங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுறதுக்கு ஏதோ விமென்ஸ் ஆர்கனைசேஷன் அங்கே இருந்தாலும் சரி எங்கேயாவது இருந்தாலும் சரி, இது வரைக்கும் சரி ஏதோ விமென்ஸ் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கு துணையாக இருந்தது அந்த சமயத்தில்? யாருமே நிற்கல. உமன்ஸும் கிடையாது, மென்ஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது, யாருமே நிற்கலை. இன்னொன்று ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. இப்போது டிக்கெட்ஸ் டேக்ஸ், ஸோ என்னோட படங்கள் ஒரு இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தால் அத்தனைக்கும் ஒவ்வொரு 10 ரூபாய் டிக்கெட்டுக்கும் டேக்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வாஸ் ஆக்சுவலி மேக்கிங் மணி அவுட் ஆஃப் மீ அகேன், ஈவன் கவர்மெண்ட். அதை விட்டுட்டு அவங்க பேன் பண்ணோம் அது அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஹீரோஸ் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எதுவுமே என் காதுக்கு கூட உங்களுக்கு எப்படி கேள்விப்பட்டீங்களோ அது மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன். எந்த ஹீரோவுமே இல்லை எந்த ஒரு நடிகருமே எனக்கு ஃபோன் பண்ணியோ என்னை நேரில் பார்த்து வந்துச்சு நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது. அதுதான் ஒரே ஒரு உண்மை. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் எவ்வளோ ஒன்றுன்னு 1000 சேர்ந்துச்சு. இப்போது 2000 நடந்தது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எனக்கு காது கெட்டின கதைகள் தான் இதெல்லாம். யாருமே வந்து டைரெக்டாக நான் அப்ரோச் பண்ணல. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் படினா அது சென்சார், அதில் ரொம்ப பெரிய தப்பெல்லாம் இருக்குங்க. நான் என்கிட்ட வந்து பிரேக் டைம் கிடச்சா கூட போகிறோம் வந்து அந்த 1 மணி நேரம் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டு தான் நான் ஒத்துப்பேன். அந்த கதை தான் ஷூட்டிங்கும் பண்ணுறாங்க. ஓப்பனாக சொன்னால் நான் இங்கே ஏர்போர்ட் கிட்ட ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். அங்கே ஜோதி தியேட்டரில் நான் ரொம்ப விரும்பி பண்ண ஒரு கேரக்டர் சாமியார் வேஷம் போட்டிருந்தேன். அந்த படம் போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க. நான் மேக்கப் எனக்கு சொல்கிறேன், ஆனால் நான் ரொம்ப விரும்பி பண்ண அந்த கேரக்டர் போய் பார்த்துட்டு வாங்க படம் எப்படி இருக்குன்னு. அவர் வந்து பயங்கர மூட் ஆஃபாக உட்காந்துருந்தார். அவர் சாயந்தரம் வரைக்குமே என்கிட்ட பேசலை. என்னன்னால போங்கம்மா ஒன்றுமே இல்லைம்மா, இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு சீன் வரீங்க, இதுக்கப்புறம் இப்போ பொண்ணுங்கள்லாம் துணியெல்லாம் இல்லாமல் வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கி தான் எல்லாமே மாறி போச்சு என் லைஃப்பில். மறுநாள் காலையில் ஷூட்டிங் இருக்குது. அன்றைக்கி நைட்டு 6 மணிக்கு ஷூட்டிங் பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நானே ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி நான் இனி மலையாள படங்கள் நடிக்க மாட்டேன். அப்போ 23 படத்தோட அட்வான்ஸு மறுநாள் ரிட்டர்ன் பண்ணேன். நான் எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் வந்து படம் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக போய் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னென்ன கேள்விப்பட்டேன், இந்த பொண்ணுங்களெல்லாம் துணி இல்லாமல் பிட்டு சேர்க்கறது, இந்த வேலைங்கெல்லாம் நிறைய நடந்தது. ஸோ யாரை தப்பு சொல்கிறது? இப்போது கவர்மெண்ட் தப்பு சொல்லுவீங்களா, இல்லை அந்த ஹீரோஸை தப்பு சொல்லுவீங்களா, இல்லைன்னா இந்த படங்கள் எடுத்தவங்களை தப்பு சொல்லுவீங்களா, இல்லை ஜனத்தை தப்பு சொல்லுவீங்களா? எல்லாருமே செஞ்ச தப்பு தான் இது. ஷக்கிலா படம் கேரளா ஷக்கிலா படம் சொல்லி அப்போ இதில் வந்து நிறைய எக்ஸ்பர்ட் தான் உங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அந்த டைம் ஆஃப் சொன்னது என்னன்னா, எனக்கு அந்த அனுபவம் பெற்று இந்த பணம் எல்லாம் எவ்வளோ என்னுடைய கால்ஷீட், என்னுடைய படத்துடைய கால்ஷீட்டே எனக்கு தெரியாமல் வந்தது. எனக்கு தெரிய வரும்பொழுது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. ஆமாம், அதான் சொன்னேனே.
அப்போ எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தாப்புல, அவர் தான் டேட்ஸ் பார்த்துட்டு இருந்தார். நான் வீட்டுக்கு வரதே கம்மியாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஈஸியாக ரோட்டில் ஷூட்டிங்னா மறுநாள் அங்கே தான் இருக்கும். இது நடுவில் வாரத்தில் ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா பார்க்குறேன்னா எனக்கு பெரிய விஷயம். இது நடுவில் நானே இந்த கூப்பிட்டு இந்த கோவத்தில் மலையாள படம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கும், நான் வீட்டுக்கு வந்து என்னம்மா காசு இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை, எல்லாம் அக்கா எடுத்துக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ வாங்கியிருக்கேன், எனக்கு இவ்வளோ ஒரு கால் ஷீட்டுக்கு இவ்வளோ, இப்போ நைட் ஒர்க் பண்ணுறதுலாம் தனி காசு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, இது தெரிஞ்சு ஒரு 6 வருஷம் முன்னாடி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ வாங்கியிருக்கேன், ஸோ எதுவும் சேர்த்து வைக்காது, ஏன் தப்பு. திரும்பி பார்க்குறது எப்படி இருக்குங்க லைஃப்? நல்லா இருக்குங்க. இல்லை, எல்லாருமே என்ன கேட்குற கேள்வி, டூ யூ ரிக்ரெட் ஃபார் டூயிங் சச் மூவிஸ்ன்னு நிறைய எந்த பத்திரிக்கையிலையும் ஃபஸ்ட்டு கேள்வி நான் தான் இருக்கும். எனக்கு கண்டிப்பாக எந்த விதமாக ரிக்ரெஷனும் கிடையாது. ஏன்னா இந்த படங்கள் எந்த படங்களாக இருக்கட்டும்ங்க, இப்போது ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த படத்தில் அந்த ரோல் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். இங்கே ஷக்கீலானா உங்களுக்கு யாருக்கு தெரியாது. ஸோ அதனால் எந்த ரிக்ரெஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் திரும்பி பார்க்க எனக்கு எல்லாமே சந்தோஷமான மூமெண்ட்ஸ் தான். இந்த பணம் நான் ஏமாந்துட்டேன்றது பியோர்லி என் தப்பு, நான் நம்பினேன், அவ்வளோதான். மிச்சப்படி தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒர்க் பண்ணது, இட் வாஸ் ஆல் ஃபன் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதெல்லாம். அப்படின்னு என் மேலே ஒரு கேஸ் இருந்தது, திருநெல்வேலியில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஏதோ ஒரு தியேட்டரில் பார்த்துருக்காங்க. எனக்கு அது என்னென்னா, நான் சொல்லிட்டேன் எல்லா படத்துலையுமே நான் கிளாமராக நடிச்சிருக்கேன், நான் எதில் இல்லைன்னு. அப்போ எதுக்கு சென்சார் போர்டு? சென்சார் பை தானே இப்போ அந்த படம் வெளில வருது. அப்போ இதில் என்ன ஏன் கேஸில் போடணும்? என் மேலே ஏன் கேஸ் போடணும்? நான் நடிக்கிறதே தானே, நான் கிளாமராக தான் நடிக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அந்த கேஸ் எடுத்துகிட்டே இருந்தது. திருநெல்வேலி போகணும், வருஷத்தில் ஒரு 2 வாட்டி போவேன். அது போனால் ஒரு ஜாலியாக ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவேன். அங்கே கோர்ட்டில் ஒரு 1 hour வேலை இருக்கும். அப்படியே வந்தேன்னா கொடைக்கானல் இறங்கி அங்கே ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வருவேன். இல்லை அப்படியே வந்தேன்னா கோயம்புத்தூருக்கு ஊட்டி ஏறிட்டு வந்துடுவேன். ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து நான் புர்கா போட்டுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் போகும்போது புர்காலாம் எதுவும் போடல, ஜஸ்ட் வேரிங் சம் ட்ரெஸ். நிறைய க்ரௌடு, பயங்கர க்ரௌடு. அதனால அடுத்த வாட்டி சரி நான் வந்ததும் போகணும் தெரிய புர்கா போட்டு போனேன். இப்போது இதில் வந்து ஒரு பிரச்சனை, உடம்பெல்லாம் காமிச்சு நடிக்கிறாங்க, கோர்ட்டுக்கு வரும்போது மட்டும் புர்கா போட்டு வராங்க. ஷக்கீலா, புவனேஸ்வரி, ரோஜா அப்படின்னு. இப்போது நான் என்ன ஆன்சர் பண்ணேன்னா, நான் சொன்னேன் புவனேஸ்வரி, ரோஜாலாம் வந்து அவங்க ஹிந்துஸ், அவங்க புர்கா போடுறது நீங்கள் வந்து ஆப்போஸ் பண்ணலாம். நான் பீங்க முஸ்லீம், நான் வந்து புர்கா போடுறவங்க, எங்கள் ஃபேமிலியிலலாம் போடுறவங்க. இப்போ நான் போட்டால் கூட தப்புன்னா எப்படி? அண்ட் நான் பெரிய வேறு பிரச்சனையெல்லாம் மாட்டாங்க. ஒருத்தவங்க கடன் தொல்லையில், ஒருத்தவங்க வேறு மாதிரி ப்ராப்ளம்ல. நான் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளத்திலும் மாட்டலையே. இவனா ஏதோ அவன் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக என் மேலே கேஸை போட்டு விட்டான், நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இது ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. நான் புர்கா போடக்கூடாது அப்படின்ட்டு நீ சொல்லிங்க நேரம் நான் அப்படி தான் போடுவேன், நான் அதை பார்த்துக்கோன்ட்டேன். இப்போ உங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு சப்போர்ட். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண் உரிமை பேசுறது நிறைய பத்திரிகைகள் இருக்குது, நிறைய விதமான புது புது பத்திரிகைகள் உரிமைகளை பேசுறதுக்காக நிறைய இயக்கங்களும் வந்துட்டு இருக்குங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் பெண்களை பற்றி பேசுறது. இப்போ டெல்லி ரேப் கூட நடந்துச்சுங்க. இதனுடைய கருத்தெல்லாம் உங்களுக்கு என்னங்க அப்படின்னா உங்களுடைய காமெண்ட் இவங்களை பற்றியெல்லாம் சொல்லணுங்க. இப்போ டெல்லி ரேப் நடந்தது அதெல்லாம் வந்து இப்போது இந்த மாசு, இந்த அசோசியேஷன், இந்த பொம்பளைங்களை பற்றி பேசுறது, இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க செய்கிறது. நீ வந்து உன் வீட்டில் உன் புருஷன்கிட்ட ஆர்கியூ பண்ணால் அதுக்கு உனக்கு 100% ரைட் இருக்குது. நீ எவனோ ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ ரைட்ஸ் கொடுனா அது என்ன நியாயம்? அது நீ சாதிச்சுக்காமி. இன்றைக்கி கல்பனா சாவ்லா இருந்தாங்கல்ல, அவங்க சாதிச்சாங்கல்ல. நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. அதை விட்டு எனக்கு ரைட்ஸ் கொடுன்னு கேட்டிருந்தா எனக்கு அதில் பெருசாக எனக்கு அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே நம்ம இஷ்டம் தாங்க. இவர் கட்டிகிட்டு இருக்கேன், இவர் எனக்கு தொல்லை கொடுக்குறாருன்னா வேணான்னு ஒதுங்கிட்டுறோமில்ல, அந்த மாதிரி தான்.
அதை விட்டு போட்டு பொம்பளைங்களுக்கு நீ இவ்வளோ கட்டினாலும் இதுதான் பண்ணணும்னு அவன் ஏன் ஒத்துப்பான்? ஸோ இது ஒரு தேவையில்லாத விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து யாருமே இந்த பொம்பளைங்க சமாச்சாரத்தில் யாரும் ஹெல்ப்லாம் பண்ணல. நான் ஹெல்ப் கேட்கவும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்படி இல்லை வரல. என்ன வந்ததுன்னு என்ன யார் அவாய்ட் பண்ணாங்கன்னா யார் அவாய்ட் பண்ணாங்க? யாரும் பண்ணல. நான் தானே ஒதுங்கிட்டேன். நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? சராசரி ஒரு பெண்மணி இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு அடிமையாக வீட்டில் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க அப்படி? ஆனால் நீங்கள் பார்த்தது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நான் பார்த்த பொம்பளைங்க எல்லாமே சம்பாதிக்கிறவங்க தான், அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கிறாங்க. அப்போ இப்போ இது யார் தான் இந்த ரைட்ஸ் கேட்டுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. யாருக்கு இல்லை, யாரு கேட்குறாங்க? இப்போ எத்தனை பேர் நான் பார்க்குறவங்க, இப்போ என்ன எடுத்துக்கோங்க, என்னோட சக நடிகருங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க தங்கச்சிங்க, அவங்க அக்காங்க, அவங்க அம்மாங்க எல்லாருமே தனித்தனியாக சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்க இந்த எதுக்கு ஒரு இயக்கம்னு வச்சு இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னு எனக்கு அது ஒன்று புரியல. இந்த ரேப்பு இந்த மேட்டர்லாம் வரும்போது அதெல்லாம் மகா பெரிய தப்பு, மகா பெரிய பாவம். அது இவ்வளோ லேட்டாக வந்து தூக்கு தண்டனை இதெல்லாம் டைம் எதுக்கு இவ்வளோன்ற. நான் ஏதோ ஒரு டிவியில் ஒரு நெட்டில் தான் யாரோ காமிச்சாங்க. ஏதோ ஒரு துபாயில் ஏதோ ஒரு நாட்டில், எனக்கு தெரிஞ்சது UAE தான். ஆமாம், அது முடிஞ்சு போல் எவனும் பண்ண மாட்டானே. அதை விட்டு போட்டு இவங்க மேலே இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரியுமா, இவங்க மேலே கேஸை போட்டு டைம் இழுத்துக்கிட்டு அவங்க வாய்தா வாங்கிக்கணும். ஏன் இதெல்லாம்? சினி இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் பேசுங்க, சினி இண்டஸ்ட்ரி தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன் அப்படி? இல்லாட்டி அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதே கிடையாதா? எப்போ சினிமாவை இதில் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனே கிடையாதா? சினிமாவை பார்த்து தான் நீ கல்யாணம் பண்ணுறியா? சினிமாவை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே போறியா? இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு சினிமா? இதில் சினிமாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ நல்லது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க எடுத்தான் இவங்க எடுத்தான், இது வந்து சினிமாவால் தான். நான் என்னப்பா நியாயம்? அக்கா, இப்போ யங் ஜென்ரேஷன் நீங்கள் வந்து சொல்லுவீங்களா, சினிமா துறையில் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. உங்களுடைய கருத்து என்னக்கா? சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெண் நுழைந்தா ஒரு ஆண் நுழையாது, இது ரெண்டுக்கும் என்ன முக்கியமாக அவங்க நினச்சிருக்கணும்? நிறையா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பெண்மணியில் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் சினி இண்டஸ்ட்ரி ரொம்பவே பண்ணுது, ஒரு கால் ஷீட் வாங்க இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஆண்கள் என்ன சொல்கிறாங்க, நிறையா காசு கொடுத்துட்டு அதில் ஃபேமிலி ஜென்ரேஷனில் தான் நிறைய பேர் வந்துருக்காங்க. அதுக்குள்ளே போக வேண்டிய பரவாயில்ல. ஜென்ரலாக இது வந்து ஒரு முள்வெளியில் நடக்கிற ஒரு பாதை நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. அவங்க டைம் இது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக வந்து சிலுக்க காசு ஷேப்பில் கிடையாது, அவங்க அழகுலேயும் நான் ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி வந்து டைம் ரொம்ப முக்கியங்க. அதுக்கு லக் இருக்கணும். நம்ம ரொம்ப அழகாகவும் இருக்க வேணாம், பயங்கர ஷேப்பாகவும் இருக்க வேணாம், டைம் இருக்கணும், கொஞ்சமாவது டேலண்ட் இருக்கணும், அவ்வளோதான். மிச்சப்படி கரெக்டான சேனல் படி போனால் தான் நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அதை டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு சின்ன கம்பெனியில் போய் அவன் வந்து காசு வாங்கிட்டு ஓடுற கம்பெனியாக இருப்பான், அவங்ககிட்ட போய் காசை கொடுத்து மாட்டிக்கிறது. அப்புறம் எடுத்த உடனே சில கம்பெனிகளில் வந்து ஹீரோயினாக இவங்க வந்து எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது, இதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்கள்லாம் எப்படி வந்தோம்? நாங்கள்லாம் நான் அது சொன்னேன், 10th படிச்சுட்டு இருக்க ஃபெயில் ஆகிட்டு வரேன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு வந்தேன்? எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டான சேனல் பிடிக்கணும். நீங்கள் சீப்பான ப்ரோக்கர்ஸ்ட்டை போகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கேள்வி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிக்கிலா கேட்க சொன்னாங்க. இப்போ நீங்கள் சில்க் ஸ்மிதா பாடி அப்படின்னு சொன்னீங்க. அது சொல்லும்போது இப்போது நிறைய நார்த் இந்தியன் கரிமா கபூர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் நீங்கள் வரீங்க, சில்க் ஸ்மிதா அக்கா இருக்காங்க, நீங்கள் வரீங்க. அது வந்து இப்போது ஒரு பாடலாக எனக்கு இருக்குது. அந்த இதில் பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஒரு இது இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ஸு தான் இப்போ இருக்க ரொம்ப ஏறி போய் பிக்னி ரேஞ்சர் ஆகி அதை வச்சு தான் பாடின்னு இருக்கிறாங்க. அது வந்து பீக்ரேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நார்மலாக எல்லாம் அது வந்து நீங்கள் தான் கேட்கணும். இது பொதுமக்கள் தானேங்க கேட்கணும். ஆமாம். இப்போ என்னோட படங்களே எடுத்துக்கோங்க, பி கிரேட் படம்னே இருக்கட்டும், அப்படி தானே நம்மள்ட்ட சொல்கிறாங்க. இதில் மினி ஸ்கர்ட் போட்டு வந்தால் தப்பு. அதுக்கு உடனே சென்சார் ஆஃபீஸர் எழுதுவார், நான் வந்து சென்சார் கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துல கட்டு, இந்த இடத்துல கட்டு.
பில்லாலன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பீஸில் வராங்க. அப்போ அது ஓகேவா? அப்புறம் அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை அவங்க கொடுக்கறது காரணம் ஒரு சூஸிங்காக பண்ணுறாங்க இல்லைங்களா, செலக்டிவாக? இல்லை, அது என்ன காரணம் எனக்கு தெரிலங்க. ஆனால் நிறைய உண்மை பழைய படமெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் படம் வந்து சில்க்ஸ் அக்கா படம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. பழைய படம் எம்ஜிஆர் படமெல்லாம் எடுத்துக்கங்க, பழைய காலத்து படமெல்லாம் முழுக்க அது ரொம்ப மோசம். இப்போ இருக்கிறத விட அது அந்த காலத்துலேயும் மாடர்னாக ட்ரெஸ்ஸிங் அதெல்லாமே அதுதான் அது ஒரு அழகு இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அதுவும் பொம்பளைங்க போடுற ட்ரெஸ் தானே. அதை வந்து அது ஒரு அழகாக சொல்லியிருந்தாங்க, அழகாக காமிச்சிருந்தாங்க. ஒரு 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 செக்ஸி பாடலுக்கு எங்கே அது இருக்கணுமோ அந்த அளவுக்கே வச்சுருந்தாங்க. என் படங்கள் வந்துச்சு. இது நடுவில் பொண்ணுங்களை துணியே இல்லாமல் அமைச்சிருந்தாங்க. அது ஒரு தப்பு. அப்புறம் நான் மெயினாக என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறாங்க 2 பீஸ். ஒரு வந்து 2 பீஸில் ஆடி இருக்காங்க. இவங்க 2 பீஸில் வராங்க. இதெல்லாம் வந்து எப்படி சென்சார் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி ஹிந்தி பாட்டுங்க, அந்த குத்து பாட்டுங்க 2 பீஸ் தாங்க. அது மேலே வந்து இவ்வளோ ஒரு துணி ஜிகு துணி வச்சோன்னே அதை வச்சு ஒரு சாங் ஆடுறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்றது நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா நான் யாரை கேட்குறது? இதுக்கு வேணால் ஒரு அமைப்பு, ஒரு அசோசியேஷனை போட்டு கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஆமாம் அவங்க கேட்குற கதை என் படத்துக்கு மட்டும் இப்படி வச்சிங்க, இந்த படத்துக்குலாம் ஏன் அப்படி கொடுத்துருக்குறீங்க? கடைசி ஒரு இன்டர்வியூ நிறைய பேர் எடுத்து வந்திருப்பாங்க, எங்களை மாதிரி கூட வந்திருப்பாங்க. என்னக்கா முக்கியமாக அவங்களுடைய நோக்கமாக உங்களை இன்டர்வியூ எடுக்க வரவங்களுடைய நோக்கம் புக்கு விற்கணும், அவ்வளோதான். வேறு நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்னை பற்றி எழுதி என்னப்பா தெரிஞ்சுக்கு என்னதான் என்னை பற்றி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? சும்மா அவங்களுக்கு டைம் பாஸ். சில பேர் நம்ம ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு டைம் பாஸுக்காக தேவையில்லாத கேள்வி கேட்டதையே கேட்டுட்ருப்பாங்க. எத்தனை வாட்டி நீ இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தேன்னு சொல்கிறது எனக்கே போடிச்சு போச்சு. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நான் எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். குங்குமமா இப்போ வந்து போன வாரம் குங்குமம் வந்தது, தீபாவளி குங்குமம். அதில் எடுத்து பாருங்கள் எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்னு தெரியும். முதல்ல அப்படி ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நீங்கள் அந்த பொம்பளைங்களை பற்றி, நான் அந்த பொம்பளைங்க விஷயத்துக்கு அதிகமாக போக மாட்டேன். ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் இப்போ இவங்கெல்லாம் 2 பீஸில் வராங்க அப்படின்ட்டேன். எப்பவுமே பேரை சொல்ல மாட்டேன், நீ பேரை சொல்லி தொலைச்சிட்டேன். இல்லை சொல்கிறேன், இதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம ஏதாவது பொண்ணு இப்போ ஏதோ குஷ்பு வந்து இப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஏங்க அவங்க இஷ்டம், அவங்க சொன்னாங்க, நான் என்னங்க சொல்கிறது அதை பற்றின்னு. ஸோ இது அவாய்ட் ஆகணும். இல்லை ஏதாவது கான்ட்ரவர்சி வந்து பயம்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் கரெக்டாக சொல்லிடுவேன். எனக்கு என்ன தோணுச்சோ, எனக்கு என்ன மைண்டுக்கு வருதோ, நீங்கள் கேட்கும்போது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேன். அப்புறம் மாட்டிக்கினே அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னா நீ பண்ணிக்கோ. புரியுதுங்களா?